வானதியோட அண்ணன் சொன்னது மாதிரி, லவ்வுன்ட்டு மாத்திரை கீத்திரையும் மாத்தி குடுத்துறாத அப்படின்ற மாதிரி தான் வானதி மாத்திரைய மாத்தி குடுக்காம இருந்தா, அதுவே போதும் அப்படின்னு நெனைக்கிறவங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வானதியோட மெடிக்கல் ஷாப் ஓப்பனிங் ரொம்ப சிறப்பா ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மாதிரி நெறைய கஸ்டமர்ஸும் வர்றாங்க. வானதி ரொம்ப திறமையா வேலைய பார்க்குறதுக்கும் ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா இப்போ இன்னொரு பிரச்சனை வந்து வரப்போகுது. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம நிலா இருக்காங்க இல்லையா? அவங்க வந்துட்டு சோழன் கிட்ட சொல்றாங்க, ஹனிமூன் போறதா கிளம்பிட்டுருக்குறாங்க. அந்த நேரத்தில நம்ம குடும்பமா எல்லாருமே போனா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லார்கிட்டயும் பேசிக்கிட்டே ஜாலியா இருந்தா நல்லாயிருக்கும். நம்ம மட்டும் போனா போர் அடிக்கும் சோழன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சோழனுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. நம்மளே வந்து ஹனிமூனுக்கு போக போறோம். இதில இவங்களெல்லாம் கூட்டிட்டு போணும்னா என்ன அர்த்தம்? நான் ஹனிமூனுக்கு இவங்கள கூட்டிட்டு போ முடியுமா? அதெல்லாம் ஃபேமிலி ட்ரிப் இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கப்புறமா நிலா இருந்துட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிர்றாங்க. பட் இருந்தாலும் சோழனுக்கு மனசு கஷ்டமா இருக்குது. என்னடா இது ஹனிமூனுக்கு தான் பிளான் பண்ணோம் அப்படின்னா ஃபேமிலி ட்ரிப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாளே இவ அப்படின்னு சொல்லிட்டு சேர் அண்ணன் கிட்ட சொல்றாங்க. இவங்க மெடிக்கல் ஷாப் ஓப்பனிங்க்குலாம் போயிட்டு வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது, "டேய் பல்லவா உங்க அண்ணி வந்து ஹனிமூனுக்கு கிளம்பும்போது எல்லாருமே போலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நீ கண்டிப்பா நான் வரமாட்டேன்னு சொல்லணும். ஆளா போவோம் அண்ணின்னு சொல்லி சொன்னேன்னா, எனக்கு பயங்கர கடுப்பாயிருவேன் பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லண்ணே அண்ணி போலாமா?" அப்படின்னு கேட்டா, "கண்டிப்பா போவோன்னு தான் சொல்லுவேன். எனக்கும் வர்றதுக்கு ஆசை இருக்காதா?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "டேய் அது ஃபேமிலி ட்ரிப்புடா. இது ஹனிமூன்டா புரிஞ்சுக்கோங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிட்டுருக்காங்க. அப்ப சேரன் கிட்ட போயிட்டு, "நான் பல்லவன கூட நம்பிருவேனே, ஆனா உன்னைய நம்பவே மாட்டேன். நீயி நிலா ரொம்ப 2 தடவ கொஞ்சம் அழுத்தி சொல்லிட்டா போதும். உடனே நீ கஷ்டப்படாதம்மா, கவலைப்படாதம்மா, இந்த உடனே கிளம்பிர்றோம்மா" அப்படின்னு சொல்லி நீ சொல்லுவ. அதனால தெளிவா சொல்லிரு. "இது ஹனிமூன்ம்மா. நீங்க 2 பேர் மட்டும் தான் போகணும். நீயும் சோழனும் போனா போதும். இன்னொரு தடவ நம்ம எல்லாருமே ஃபேமிலியா போய்க்கலாம். இப்போ ஹனிமூன் ட்ரிப்பு நீங்க 2 பேரும் போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க" அப்படின்னு தெளிவா சொல்லணும் அப்படின்னு நிலா ஆஃபீஸ் போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி தெளிவா பேசி வச்சிருப்பாரு. பட் இப்ப என்னன்னா, வீட்டுக்கு வந்ததுமேனு, என்ன நிலா எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டியா? உன் ட்ரெஸ் எல்லாத்தையுமே நானும் எடுத்து வச்சுட்டேன். உனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா, நீ பார்த்து எடுத்துக்கோ. ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கிறனான்னு பார்த்துக்கோ, செக் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டுருக்காங்க. அப்ப "அப்படியா எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "என்ன எல்லாருமே கிளம்பலையா?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்குறாங்க. "என்னப்பா நீயும் சோழன் மட்டும் போயிட்டு வாங்கப்பா. உங்களுக்கு தானே ஹனிமூனு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரண்ண சொல்லும்போது, நிலா இருந்துட்டு, "என்னண்ணே பேசுறீங்க? நாங்க 2 பேர் போய் மட்டும் என்ன பண்ண போறோம்? எங்களுக்கு போர் அடிக்கும்ண்ணே. போன அன்னைக்கே வந்துட்டு ரொம்ப போர் அடிச்சிரும் நமக்கு. நம்மளும் ஃபேமிலி ட்ரிப்பு போனா தான் ரொம்ப ஜாலியா இருக்கும். எல்லாருமே கிளம்புங்க. அப்படி இல்லைன்னா நான் போகல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னப்பா இது ஹனிமூன்னா நீ மட்டும் தான்ப்பா போகணும். நீயும் சோழனும் போயிட்டு வாங்க. அடுத்த மாசம் கூட நம்ம எல்லாருமே போய்க்கலாம். இப்ப என்ன அவசரம்?" அப்படின்னு சொல்லிட்டு சேரன்ன சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம சோழனுக்கு கோவம் வருது. "என்ன நிலா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஹனிமூன்னா நம்ம 2 பேர் மட்டும் தான் நிலா போகணும். கொஞ்சம் புரிஞ்சுக்கோ" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீங்க புரிஞ்சுக்கோங்க சோழன். நம்ம எல்லாருமே கிளம்பி போவோம். அப்பதான் நமக்கு ஜாலியா இருக்கும்" அப்படின்னு சொல்லவுமே, "இந்த ஹனிமூனே வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சோழன் போய் உட்காந்துர்றாரு. அதுக்கப்புறமா நிலா வந்துட்டு சோழன்கிட்ட ரொம்ப பக்குவமா பேசுறாங்க. "என்ன சோல இப்படி கோவப்படுறீங்க? நம்ம எல்லாருமே போவோமே! இந்த ஒரு தடவ நம்ம எல்லாருமே போவோம். அதுக்கப்புறமா மத்தபடி இன்னொருக்க போகும்போது நம்ம 2 பேர் மட்டும் போவோம். அப்பலாம் நான் கூப்பிட மாட்டேன் சரியா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி வேற என்ன பண்ண? இந்த இவ்வளோ தூரம் கேட்குறாளே! அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இந்த சோழனும் சரி சொல்லிடுறாங்க. வீட்ல இருக்கவங்க எல்லார்கிட்டயும் "எல்லாரும் கிளம்புங்க போவோம். ஹனிமூன் போகணும்னு பிளான் பண்ணேன். இப்போ அத ஃபேமிலி ட்ரிப்பா மாத்திட்டீங்க அவ்வளோதானே! கிளம்புங்க" அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. உடனே எல்லாருமே பேக் பண்ணிட்டு, அன்னைக்கு நைட்டு வந்துட்டு கொடைக்கானலுக்கு கிளம்பிடுறாங்க. ஸோ போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா, சோழன் இருந்துகிட்டு அப்படியே அமைதியாவே வராங்க. "என்னண்ணே ரொம்ப அமைதியாவே வர" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்கும்போது, "டேய் எனக்கு இருக்கிற கடுப்புல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அமைதியா வந்துருங்க பேசாம" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க. "பேசாம இருடா அவனே கடுப்புல இருக்கான். ஹனிமூன் போணும்னு கிளம்புனவன ஃபேமிலி ட்ரிப்ப மாத்தி விட்டோமேன்ட்டு கடுப்புல இருந்துட்டுருக்கான். அமைதியா இருந்துரு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பல்லவன் சிரிச்சுக்கிட்டேன்னு அப்படியே அமைதியா இருக்கிறாங்க. நிலா இருந்துட்டு வேகமா பாட்டு போடுறாங்க. பாட்டு போட்டுட்டு இருக்கும்போது நம்ம சோழனுக்கு கடுப்பாகுது. "எதுக்கு இப்ப இந்த பாட்ட போட்டுட்ருந்த?" அப்படின்னு சொல்லிட்டு வேற பாட்ட மாத்தி விடுறாரு. "எதுக்கு சோழன் இவ்ளோ நீங்க கடுப்புல இருக்கிறீங்க? நீங்க இப்படி கோவமா இருந்தீங்கன்னா ஒண்ணும் போக வேண்டாம். நம்ம திரும்புங்க நம்ம வீட்டுக்கு வேணா போயிருவோம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதான் பாதி தூரம் வந்தாச்சுல, இனி என்ன பண்ண முடியும்? கிளம்பி போவோம்" அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம சோழன் எல்லாருமே கூப்பிட்டுட்டு ஒரு ரெசார்ட் புக் பண்ணுறாங்க. ஸோ ரெசார்ட்டில் போயிட்டு தங்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது நிம்மதியா இருக்க விடுவீங்களா? இருக்க விட மாட்டீங்களாடா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன வந்து சாரி சோழன் வந்து பாண்டிகிட்டயும், பல்லவன்கிட்டயும் கேட்க, "டேய் என்ன ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கிற? நாங்க ஒண்ணும் வரலப்பா. நீ என்ன வந்ததுலேருந்து திட்டிக்கிட்டே இருக்கிற? நாங்களா வரணும்னு விருப்பப்பட்டோம். உன் ஒய்ஃப கூப்பிட போய் தானே நாங்க எல்லாருமே கிளம்பி வந்தோம். என்னம்மா புதுசா சொல்லிக்கிட்டு இருக்கிற? பெருசா இது மாரி திட்டிக்கிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கோவப்படும்போது 2 பேரும் சண்டை போடுறாங்க. "வந்த இடத்துல ஏன்டா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? ஏன்டா சோளம் இப்படி இருக்கு? அதான் நாங்க வரலன்னு தான் சொன்னோம்ல." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே அந்த நேரத்துல நிலா வந்துட்டு, "இப்ப எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல ஒண்ணும் இல்ல. சும்மா தான்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோழன் வந்து சமாளிக்கிறாரு. "எதுக்கு சண்டை போடுறீங்கன்னு எனக்கு தெரியும் சோழன். நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? எல்லாருமே வந்தாச்சுல. இந்த ட்ரிப்ப கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு தான் போவோமே. நீங்க ஏன் இப்ப தேவையில்லாம இது பண்ணிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு ஹனிமூன் தானே போணும். இன்னொரு தடவ நம்ம போய்க்கலாம். இப்ப ஃபேமிலியா வெளியில வந்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்குது. அத என்ஜாய் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன வந்து நிலா திட்டி விட்டுர்றாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிலாவும், சோழனும் வந்து சோழனுக்கும் ஒரு ரூம் புக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட பிரதர்ஸ்க்கு ஒரு ரூம் புக் பண்ணி குடுத்துர்றாங்க. எல்லாருமே கிளம்பி காலையில எழுந்திரிச்சு வந்துருங்க. 6 மணிக்கெல்லாம் வந்துருங்க. கொஞ்சம் நம்ம போயிட்டு சுத்தி பார்த்துட்டு வந்துட்டு, அதுக்கப்புறமா டின்னர் காலையிலேயேன்னு டிஃபன் குடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா மதியத்துக்குள் லஞ்ச் இங்கேயே ரெடி பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைடு வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஸோ எல்லாருமே இப்ப சுத்தி பார்க்கறதுக்கு ரெடி ஆயிருவாங்க. ஆ நம்ம நிலா வந்து சோழன்கிட்ட சொல்லுவாங்க, "ரொம்ப கோவப்படாதீங்க சோழா. நம்ம எல்லாருமே வந்து சொந்தம் ஒரு ஃபேமிலியா இருந்தா தான் நல்லாருக்கும். ஒரு ட்ரிப்புக்கு வரும்போது எப்படி அவங்கலாம் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க வீட்ல நீங்க மட்டும் தான் ஹனிமூனுக்கு வரணும்னு சொல்லி சொல்றீங்களே, சேரன் அண்ணன பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, "என்ன நிலா சொல்ற? அண்ணனுக்கு பொண்ணு ரெடியா தான் இருக்குது. என்ன கல்யாணம் கொஞ்சம் தாமதமாயிருக்கு அவ்வளோதானே?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வாழ்க்கையில எல்லாத்தையுமே தியாகம் பண்ணிட்டு அண்ணன் உங்களுக்காக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அண்ணனுக்கு ஃபர்ஸ்ட்டு கல்யாணம் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம லைஃப்ப ஸ்டார்ட் பண்றத பத்தி அப்புறம் பேசிக்கலாம். இப்போ அவங்கள விட்டுட்டு நம்ம ஹனிமூன் போறோம் அப்படின்னு சொல்லும்போது, அண்ணனோட மனசுல எவ்வளோ கஷ்டமா இருக்கும். இத பத்தி யோசிக்காம சும்மா மறுபடியும் மறுபடியும் ஹனிமூனுக்கு போறோம்ன்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க. நான் யோசிச்சு பார்த்து தான் சொல்லியிருக்கிறேன். இது ஃபேமிலி ட்ரிப்பா இருந்தாலும், இப்ப என்ன நம்ம தனியா தானே ரூம்ல இருக்கிறோம். இது போதாதா உங்களுக்கு? அப்படின்ற மாதிரி நம்ம நிலா வந்து சொல்றாங்க. "ஓ! நிலா நீ அப்படி சொல்ல வாரியா? ஓகே, ஓகே. எனக்கு புரிஞ்சிருச்சு, புரிஞ்சிருச்சு." அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு இருக்காங்க. "சரி கிளம்பி போவோமா? வெளியில போய் சுத்தி பார்த்துட்டு வரலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா நிலா, சரி வா போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்துட்டு வெளியில வராங்க. அந்த நேரம் அவங்க ரூம்ல என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்குறாங்க. எல்லாருமே ரெடி ஆகி உட்காந்துருக்குறாங்க. "என்ன எல்லாருமே ரெடி ஆயிட்டீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "ஆமா, அப்படியே வெளியில சுத்தி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். நம்ம என்ன ரெஸ்ட் எடுக்கிறதுக்கா வந்தோம்? 4 இடத்த சுத்தி பார்க்குறதுக்கு தானே வந்தோம். அதனால தான் கிளம்பிட்டோம்." அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்றாங்க. "நாங்களும் வெளியில சுத்தி பார்க்கலான்னு தான் கிளம்புனோம். சரி வாரீங்களா? சேர்ந்து போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. சோழன் இருந்துட்டு, "அடப்பாவி! இதுக்கும் கூட சேர்ந்து தான் போகணுமா?" அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்க்குறாரு. அப்ப எல்லாருமே கிளம்பி போறாங்க. பல்லவன் வந்துட்டு, "அண்ணே வரும்போது ஒரு பார்க் பார்த்தேன். ரொம்ப சூப்பரா இருக்குது. இப்ப அங்க போவோமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, சரி பல்லவா, நான் கூட பார்த்தேன். அங்க போயிட்டு அதுக்கப்புறமா மத்த இடத்த பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நானு நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தேன் அண்ணி. ரொம்ப நெறைய பிளேஸஸ்லாம் இருக்குது. போன தடவ வந்து நம்ம மிஸ் பண்ண பிளேஸ்லாம் இந்த பிளேஸஸ் எல்லாத்தையுமே இந்த தடவ சூப்பரா சுத்தி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி பல்லவா, ஆனா அப்ப வந்து பெருசா எந்த ஒரு விருப்பமும் இல்லாம வந்தேன். ஆனா இப்ப அப்படி கிடையாது. யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்து ஒரு இடத்துல உட்காந்து இந்த பூங்கா அதெல்லாம் வந்துட்டு சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது, நம்ம அ நிலாவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன் வருது. ஃபோன்ல வந்து பார்த்தீங்கன்னா, திவ்யா தான் வந்து கால் பண்ணி சொல்றாங்க. "உங்களுக்கு நீ வந்து நீலகிரி எஸ்டேட் வந்து நீலகிரியில வந்துட்டு ஒரு எஸ்டேட் கட்டுறதுக்கான பிளான் சொல்லியிருந்தேல்ல, அவங்க என்ன சொன்னாங்க நிலா?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. "திவ்யா நான் தான் சொல்ல மறந்துட்டேன் உன்கிட்ட. நாங்க வெளியில ட்ரிப்புக்கு வந்துட்டோமே." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஓ! அப்படியா? சரி அப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எனக்கு அது என்னன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீ சொல்றியா? நான் அத வந்து உனக்கு சொல்றேன்." அப்படின்ற மாதிரி நான் டிசைன் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அப்படியா? சரி ஓகே. அப்ப நீ ஒண்ணு பண்ணு. நான் எங்க அப்பாகிட்ட சொல்லி அந்த கான்டாக்ட் நம்பர் வாங்கி குடுக்குறேன். நீ பேசு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி ஓகே. அப்போ நான் அந்த பிரியாவையும், பிரியாவோட ஹஸ்பண்டையும் நான் அங்க சைட்ட பார்க்கறதுக்காக அனுப்பி வச்சிரட்டுமா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே திவ்யா. நான் வந்து கான்டாக்ட் நம்பர் வாங்கி குடுக்குறேன். ஆனா இது கன்ஃபார்ம் கிடையாது. எங்க அப்பாகிட்ட கேட்டுட்டு சொல்றேன்." அப்படின்ற மாதிரி ஃபோன்ல பேசிட்டு இருக்கிறாங்க.
அப்ப சோழன் வந்து அப்படியே பேசிக்கிட்டே சோழனும், நிலாவும் மட்டும் இருக்கிறாங்க. இவங்க 3 பேருமே வந்துட்டு, "சரி நீங்க 2 பேரும் இருங்க. நாங்க அப்படியே அங்கிட்டு சுத்தி பார்த்துட்டு வரோம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன்னு, பாண்டி, அப்புறம் பல்லவன் 3 பேருமே அங்கிட்டு கிளம்பி போயிருவாங்க. இப்ப நிலா இந்த பக்கம் திவ்யா கிட்ட இந்த ஆஃபீஸ் விஷயமா இத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் நம்ம சேரன், பாண்டி, பல்லவன் 3 பேரும் வந்துட்டு சுத்தி பார்த்துட்டு இருக்கிறாங்க. "டேய் இந்த இத பாரேன். இவ்ளோ அழகா அ பூவெல்லாம் எவ்ளோ சூப்பரா பூத்திருக்கு தெரியுமா? எப்படி இதெல்லாம் மெயின்டெயின் பண்றாங்க?" பரவால்ல. நம்ம ஊர்ல அவ்ளோ வெக்கையா இருக்கும். அனல் காத்தா அடிக்கும். நமக்கு அப்படியே உடம்புலாம் வேர்க்கும். இங்க அப்படி இல்ல. கொஞ்சம் கிளைமேட் சூப்பரா தான் இருக்குது. ஏனே பேசாம நம்ம இங்க வந்து தங்கிருவோமா? இங்க வந்து ஏதாவது வீடு எடுத்து தங்கிருவோமா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு பாண்டி இருந்துட்டு, "நம்மளோட வேலை, தொழில் எல்லாமே அங்க தானடா இருக்கு. அப்புறம் எப்படி நம்ம இங்க வர முடியும்? அப்படிலாம் வர முடியாதுல்ல." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி வந்து சொல்றாங்க. ஆமால்ல. நமக்கு இங்க இருக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் நமக்கு தொழிலு எல்லாமே படிப்பு, வேலை எல்லாமே நமக்கு சென்னையில தானே இருக்கு. அங்க விட்டுட்டு இங்க வர முடியாது. என்ன பண்றது? மாசத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி வந்துக்க வேண்டியதுதான். அப்படின்ற மாதிரி ஜாலியா பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப நிலா ஃபோன வச்சதுக்கப்புறமா, "எங்க அவங்கள காணோம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க சுத்தி பார்க்குறோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "நிலா இப்பயாவது என்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஐய்யய்யோ! சாரி சோழன்" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி வாங்க நம்மளும் போய் சுத்தி பார்க்கலாம்னு" சொல்லிட்டு அவங்க வேற ஒரு டைரக்ஷன்ல போயிடுறாங்க. ஸோ இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒரு பொண்ணு வந்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து மேரேஜ் ஆன பொண்ணு தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பல்லவன் வந்துட்டு, "என்ன இந்த பொண்ணு ரொம்ப நேரமா அமைதியா அது பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டே இருக்குதே!" அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திகாவோட ஹஸ்பண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அ க ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து குடுக்குறாங்க. அப்ப பல்லவன் பார்த்துட்டு, "ஓ! இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு இருந்துடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பார்க்கும்போது, "இவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் பார்க்குறாங்க. பார்த்துட்டு, "இது கார்த்திகா அக்காவோட ஹஸ்பண்ட் மாதிரி இது தெரியுதே!" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் கிட்ட சொல்லுவாங்க. "சேரண்ணா, அவர பார்க்க கார்த்திகாவோட ஹஸ்பண்ட் மாரி இருக்குல்ல?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன பல்லவா சொல்ற நீயி? அப்படிலாம் அவங்கலாம் இருக்க மாட்டாங்க. அவர் தான் வெளிநாட்ல இருக்கிறார்ல" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன்னு சொல்லிருவாங்க. "அவர் வெளிநாட்ல இருக்கிறாரோ? சரி ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு பல்லவன் வந்து விட்டுறாரு. அதுக்கப்புறமா சரி நம்ம எழுந்திரிச்சு போயிட்டு, "ஏதாவது உனக்கு ஐஸ்கிரீம் ஏதாவது வாங்கி தரட்டுமா? ரொம்ப நேரம் இங்கேயே உட்காந்துட்டோம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏதாவது சாப்பிடறதுக்கு வாங்கி தரட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமாண்ணே, நம்ம போயிட்டு ஏதாவது சாப்பிட்டு வரலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுந்திரிச்சு அப்படி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அதே ரெசார்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திகாவோட ஹஸ்பண்டும், இன்னொரு பொண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா, ரூம் எடுத்து தங்கியிருப்பாங்க. அ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சோழனும், அப்புறம் சேரன் எல்லாருமே வந்துட்டு ஒண்ணா சேர்ந்துருவாங்க. ஏன்னா அங்கிட்டு அப்படி இருந்துச்சு, இங்க இப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. அங்க இடம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்ப எல்லாருமே வந்து நம்ம சைக்கிள் எடுத்துட்டு ரவுண்ட் அடிக்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துட்டு ஆளுக்கு ஒரு சைக்கிள்ல வந்துட்டு அப்படியே இந்த கொடைக்கானல் மலையில வந்துட்டு அப்படியே சுத்தி வந்துட்டே இருக்கிறாங்க. அ அப்போ வந்து நம்ம பல்லவன் இருந்துட்டு, இருந்தாலும் அது கார்த்திகாவோட ஹஸ்பண்ட் மாரி தானே இருந்தது. ஏன் அண்ணன் இல்லன்னு சொன்னாங்க? ஒரு ஓகே ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. நானும் உங்கள சரியா பார்த்ததில்ல. ஒரு தடவையோ 2 தடவையோ தான் என்னமோ பார்த்துருக்குறோம். நம்ம பாட்டுக்கு எதுவும் சொல்லிறக்கூடாது. அவர் தான் வெளிநாட்ல இருக்கிறார்ல, அப்படின்ற மாதிரி பல்லவன் நெனச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா அன்னைக்கு டே வந்துட்டு நைட்டு டின்னர் டைம் ஆயிரும். ஸோ, அப்போ வந்து ரெசார்ட்ல வந்து ஒரு ஃபயர் கேம்ப் மாரி வச்சு டின்னர்லாம் குடுப்பாங்க. நல்லா சாப்ட்டுட்டு வேணுங்கிறதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்ட்டுட்டு இருப்பாங்க. ஸோ, அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கார்த்திகாவோட ஹஸ்பண்டும், அவங்க அந்த ஒரு பொண்ணையும் கூட்டிட்டு வந்துட்டு, அவங்களும் அங்க வந்துட்டு டின்னர் சாப்பிடுறதுக்காக வந்திருப்பாங்க. அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குடும்பத்தோட கண்ணுல வந்து படமாட்டாங்க. எந்த ஆளும் வந்து அதாவது கார்த்திகாவோட ஹஸ்பண்டுமே வந்துட்டு பார்க்க மாட்டாரு. நம்ம சேரன் ஃபேமிலிய. இப்படியே வந்து ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு போயிரும். ஸோ மறுநாள் காலையில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்துட்டு ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு போகணும். அங்க நல்லாருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே கிளம்புவாங்க. அதே மாதிரி கிளம்பி அங்க எல்லா எல்லா பிளேஸையுமே சுத்தி பார்த்துட்டு வரும்போது, நிலா இருந்துட்டு, எனக்கு வந்து பூ வாங்கிட்டு வரீங்களா சோழன்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "நீ கேட்கறதுக்கு முன்னாடியே நான் வாங்கிட்டு வந்துட்டேன் நிலா" அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு பூ வாங்கிட்டு வந்து குடுப்பாங்க. தலையிலலாம் வச்சதுக்கப்புறமா, அப்போ நம்ம சோழன் வந்து பூ வச்சு விட்டுட்டு அங்கிட்டு திரும்புவாரு. அப்ப கார்த்திகையோட ஹஸ்பண்ட் வந்து பூ வாங்கிட்டு இருக்க மாரி இருக்கும். "இவர எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து நினைப்பாரு. இவரு வந்து கார்த்திகாவோட ஹஸ்பண்ட் மாரில்ல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா அவர் தான் வெளிநாட்ல இருக்கிறதா சொன்னாங்கல்ல, அவரு எப்படி இன்னொரு பொண்ணு கூட சரி நம்ம அவர சரியா பார்த்துருக்க மாட்டோம். அவரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. நம்ம பாட்டுக்கு என்னத்தையாவது சொல்லிட்டு, பிறகு ஏதாவது ஒண்ணு பிரச்சனை ஆயிற போகுது. நம்ம பாட்டுக்கு போய் நீங்க கார்த்திகாவோட ஹஸ்பண்ட் தானேன்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, அந்த பொண்ணு கூட வந்து பிரச்சனை ஆயிரும். அதனால இத விட்டுருவோம். வேற யாராவது இருக்கும். அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சோழனும் அந்த நேரத்தில வந்து அப்படியே விட்டுர்றாங்க.
ஸோ அன்னைக்கு அப்படிதான் வந்துட்டு ஃபுல் டே வந்து ரெசார்ட்ட சுத்தி பார்க்குறது, விளையாடுறது, அங்க சின்ன சின்ன கேம்ஸ்லாம் வைப்பாங்க. அதெல்லாம் விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குது. ஸோ அதுக்கப்புறமா கப்புல்ஸ் கேம்லாம் வைக்கலான்னு சொல்லிட்டு இந்த ரெசார்ட்ல வந்து பிளான் பண்ணுவாங்க. அப்பதான் வந்து அந்த ஈவென்ட் நடக்கிற இடத்துல நம்ம சேரண்ணா, அப்புறம் சோழன், நிலா, அப்புறம் பாண்டி, பல்லவன்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிருப்பாங்க. இந்த பக்கம் கார்த்திகாவோட ஹஸ்பண்டும், அவரோட கல்யாணம் பண்ண அந்த பொண்ணு வந்து வருவாங்க. அப்போ இவங்க வந்துட்டு கபில் கேம்க்கு பேர் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இப்போ இந்த கார்த்திகாவோட ஹஸ்பண்ட் பேரையும் அதையும் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் நிலா சோழனம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வாசிப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு இவங்க போய் விளையாடுறதுக்கு போகும்போது, கார்த்திகாவோட ஹஸ்பண்ட் போகும்போது, சோழன் வந்து நம்ம சேரன வந்து பார்த்துருவாங்க. பார்த்துட்டு, இது கார்த்திகாவோட ஹஸ்பண்ட் இல்ல, இன்னொரு பொண்ண கூப்பிட்டுட்டு வந்து உட்காந்துருக்கிறாரு. என்னவா இருக்கும்? அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, "டேய் சோழா, இது கார்த்திகாவோட ஹஸ்பண்ட்ரா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியாண்ணே! நான் கூட காலையில பார்த்தேனே! அந்த பொண்ணுக்கு பூ வாங்கி வச்சுக்கிட்டு இருந்தாருண்ணே! அப்ப கூட இருந்த அந்த பொண்ணு யாரு? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பல்லவன் வந்துட்டு, நானும் நேத்து பார்த்தேன். ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நானு கார்த்திகா அக்காவோட ஹஸ்பண்ட் நெனைக்கல. சரி அவர மாதிரி இருப்பாங்க. வேற யாராவது இருப்பாங்க அப்படின்னு நெனச்சுட்டு நான் விட்டுட்டேன். அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவரே தான் எனக்கு நல்லா தெரியும். அவரோட முகம் எனக்கு மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது, நம்ம பல்லவன் வந்துட்டு, ஆமாண்ணே! எக்ஸோட ஹஸ்பண்ட் முகத்த எப்படி மறக்க முடியும்? அப்ப அவர் தானா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நிலா இருந்துட்டு, "என்னண்ணே சொல்றீங்க? அவரு என்னண்ணே இன்னொரு பொண்ணு கூட வந்திருக்கிறாரு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அதான் எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. இருப்பா போய் கேட்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நம்ம சேரண்ண வந்து போகும்போது, இவர் கார்த்திகாவோட ஹஸ்பண்ட் பார்த்துறாரு. பார்த்துட்டு வேகமா வந்து அங்கருந்து அந்த பொண்ண இழுத்துட்டு வேகமா ஓடுறதுக்கு ட்ரை பண்ணும்போது, இவங்க எல்லாருமே சுத்தி வளைச்சு பிடிச்சிடுறாங்க. பிடிச்சுட்டு, "என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க நீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அண்ணே கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட நிலா வந்து பேசுறாங்க. "இவங்க யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்னோட ஹஸ்பண்ட்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கேட்டுட்டு சேரன் அண்ணனுக்கு அப்படியே வந்து தலையே சுத்திருச்சு. "அ என்னம்மா சொல்ற? இது உன்னோட ஹஸ்பண்டா?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா மறுபடியும் கேட்கும்போது, "ஆமா, இது என்னோட ஹஸ்பண்ட் தான். என்ன இப்ப உங்களுக்கு பிரச்சனை? எங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 வாரம் தான் ஆகுது. நாங்க புதுசா கல்யாணம் பண்ணவங்க" அப்படின்னு சொல்லும்போது, "டேய் ஃப்ராடு! இவ்ளோ பெரிய ஃப்ராடா இருந்துக்கிட்டு, இதே மாதிரி இன்னும் எத்தன பொண்ணடா ஏமாத்தியிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து நம்ம சோழன் வந்து அந்த கார்த்திகாவோட ஹஸ்பண்டோட கன்னத்துல ஒரு அற அறையிறாரு. அப்ப "என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? என் புருஷன் மேல இருந்து முதல்ல கை எடுங்க. எதுக்கு இப்ப இவர அடிச்சிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இப்படி நீ உனக்கு இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சுன்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்ன சொல்றீங்க? இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சா? அப்படிலாம் எதுவுமே இல்லையே! எங்க வீட்ல அரேஞ்ச் பண்ணி தானே கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அ உங்களுக்கு உண்மையிலேயே தெரியாதா இவங்களுக்கு கல்யாணம் ஆனத?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்ல இவருக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னு எனக்கு தெரியாது." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "டேய் இதே மாரி இன்னும் எத்தன பேரடா ஏமாத்திட்டு இருக்கிற? எங்க வீட்டு பொண்ணு கார்த்திகாவ கல்யாணம் பண்ணி, அவள நல்லா பார்த்துக்கிருவேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு, இப்ப அவளோட நகை எல்லாத்தையுமே வாங்கி வித்துட்டு, கடனெல்லாம் அடைச்சுட்டு, இப்போ எங்க வீட்டு பொண்ண டிவோர்ஸ் பண்ணிறணும். எனக்கு விவாகரத்து குடுத்துருன்னு சொல்லிட்டு அடிச்சு விரட்டி விட்டுட்டு, இப்போ இன்னொரு பக்கம் உங்க அப்பாவும், உங்க அம்மாவும், உங்க குடும்பமே சேர்ந்து இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. என்னடா என் எங்க வீட்டு பொண்ணு கார்த்திகா எங்க வீட்டுக்கு வந்து 2 வாரம் தானடா ஆகுது. அப்ப வேணும்னே இத்தன நாளா பிளான் பண்ணி இப்படி பண்ணீங்களா? இதே மாதிரி இன்னும் எத்தன பொண்ணோட வாழ்க்கைய நீங்க கெடுக்கலான்னு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன வந்து கோவப்பட்டு அவனோட சட்டைய பிடிச்சு உலுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணு வந்துட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. "நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. "ஆமாம்மா, இவங்க ஏற்கனவே வந்து கல்யாணம் ஆயிருச்சு" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, உடனே அந்த ஆள் இருந்துட்டு, "இப்ப என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே ஒண்ணுமே புரியல. நீங்க யாருன்னே எனக்கு தெரியல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "யாருன்னே தெரியலையா?" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நம்ம சேரன்ன அவரோட செல்லுல இருந்து அந்த ஃபோட்டோவ எடுத்து காட்டுறாரு. கார்த்திகாவுக்கு கல்யாணம் பண்ண ஃபோட்டோவ வந்து காட்டுறாரு. "இது நீ தான?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இது இவரே தான்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும்போது, "பாத்தீகளா உன் ஹஸ்பண்ட் சொல்லி சொல்ற, ஏற்கனவே அவருக்கு கல்யாணம் ஆயிருச்சு. எங்க வீட்டு பொண்ண தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாம, கல்யாணம் பண்ண உடனே பொண்ணுக்கு போட்டு விட்ட நகை எல்லாத்தையுமே வாங்கி வித்துட்டு, இவன் எங்க கார்த்திகா கால் பண்ணா எடுக்க கூட மாட்டேங்கிறான். இப்போ எந்த நாட்ல இருக்கான்னு கூட தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு எங்க பொண்ணு வருத்தப்பட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்குது. இவன் என்னடான்னா, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னைய ஹனிமூன் கூட்டிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனேன்னு இப்போ இவன இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி எடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணோட அப்பா, அம்மா, பேரண்ட்டும் வராங்க. வரவுமேன்னு, "என்ன சார் சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம சேரண்ணா வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க.
நீங்க எப்படி சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நாங்க கார்த்திகாவோட மாமா பையன் பசங்க தான் நாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிலாவும் எல்லா விஷயத்தையுமே தெளிவா சொல்றாங்க. இந்த மாதிரி உங்க பொண்ண ஏமாத்தியிருக்கான் இவன். நீங்க இவனுக்கு ஏற்கனவே எங்க வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சிருந்தோம். 1 மாசத்துல 1 வாரம் தான் நல்லா இருந்தான். அதுக்கப்புறம் நகை எல்லாத்தையுமே பிடுங்கிட்டு இப்போ எங்க பொண்ண வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. இவங்க அப்பாவும், அம்மாவும் சேர்ந்து பயங்கரமா கொடுமை பண்ணி விவாகரத்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. விவாகரத்து குடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்க பொண்ணு இப்போ எங்க வீட்ல தான் வந்து இருக்குது. ஆனா, அதுக்கு முன்னாடி இவங்க இன்னொரு கல்யாணத்த இப்படி பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, இதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, கார்த்திகாவுக்கும் இவனுக்கும் கல்யாணம் பண்ண அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. எங்க அத்தைக்கு வேணா கால் பண்ணி குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன வந்து சொல்றாங்க. இதுக்கப்புறமா "டேய் ஃப்ராடு இப்படி பொய் சொல்லி தான் என் பொண்ணோட வாழ்க்கையே அழிக்க பார்த்துட்டியேடா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு கல்யாணம் பண்ணாங்கல்ல, அந்த பொண்ணோட அப்பாவும், அம்மாவும் அவன வந்து அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு "உனக்கெல்லாம் அறிவே இல்லையா? இப்படி எத்தன பொண்ணோட வாழ்க்கைய நீயே கெடுக்கலான்னு இருக்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சார் இவன வெளியில விடவே விடாதீங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அதாவது கஸ்தூரிக்கு கால் பண்ணி போலீஸ்ட்ட குடுக்குறாங்க. அவர் வந்து எல்லாத்தையுமே விசாரிக்கிறாரு. எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு, "இவங்க சொல்றது சரிதான். இவன் ஏற்கனவே கல்யாணம் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களோட நகை எல்லாத்தையுமே இவன் வாங்கி ஆ வித்துட்டு தான் கடனெல்லாம் அடைச்சிருக்கான். இன்னும் கட்டின பொண்டாட்டி இருக்கும்போதே விவாகரத்து ஆகுறதுக்கு முன்னாடியே இப்படி உங்க பொண்ண கல்யாணம் பண்ணியிருக்கான். எதுவும் விசாரிச்சு செஞ்சு குடுக்க மாட்டீங்களா?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "எங்க பொண்ண நாங்க கட்டிக் குடுத்து ஏமாந்த மாரி தான் இவங்களும் ஏமாந்துருப்பாங்க போல இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு 2 வீட்டுக்காரங்களும் இப்ப வந்து பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா "என் பொண்ணுக்கு நீ தேவையே இல்லடா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க கட்டின தாலிய என்ன பண்றாங்கன்னா, தாலிய வந்துட்டு அத்தெடுத்து அவன் மூஞ்சிலயே வீசிட்டு அவங்க பொண்ண வந்து கூட்டிட்டு போயிர்றாங்க. இதுக்கப்புறமா இப்படி பொண்ணுங்க வாழ்க்கையில விளையாடுறியே! நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல கேஸ் போட்டு உள்ள தள்ளிர்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்.